இப்ப அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் திமுகவுல இணைஞ்சிருக்காரு. தாய் கழகத்தில் இணைந்ததில் பெரும் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட பார்வை எப்படி இருக்கு? இதை பற்றிய விமர்சனங்களும் நிறைய சமூக ஊடகங்கள்ல, இதர ஊடகங்கள்ல, பல்வேறு அரசியல் தரப்புகள்ல இருக்கிறவங்க அங்கிட்ட வந்துட்டு இருக்கு. அரசியலாக விமர்சிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில இவருக்கு என்ன ஆதாயம், அல்லது இவரால் மற்றவர்களுக்கு என்ன ஆதாயம், இது ஒரு அரசியல் சந்தர்ப்பவாதம், இப்படியெல்லாம் இந்த மாதிரி கோணத்திலையும் நிறைய சமூக ஊடகங்களை பார்க்கிறேன். ஆதரித்தும் எதிர்த்துமாக கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது இவருக்கு தனிப்பட்ட முறையில் நன்மையா தீமையா? இவர் இத்தனை நாளா ஓரம் கட்டப்பட்டிருந்தார் அதிமுகவில். அவருடைய கனவுகள் நிறைவேறாமலே இருந்தது. மறுபடியும் இணையணுங்கிற அந்த எண்ணமும் நிறைவேறாம இருந்தது. இந்த பின்னணியில இவர் இப்படி இந்த முடிவு எடுத்திருக்கிறாரு. சசிகலா அவர்கள் தனியா ஒரு கட்சியே தொடங்கி இருக்கும் போது அதுல கூட இப்ப இணையாம ஏன் இங்க வந்து இணைஞ்சாரு அப்படிங்கிற கோணத்துல அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. நான் 2 கோணத்துல இதை பார்க்க விரும்புகிறேன். ஒன்று, அரசியல் தமிழகத்தினுடைய இன்றைய அரசியல் சூழல், அரசியல் களம் எப்படி இருக்கிறது, அப்ப எப்படிப்பட்ட தேவைகள் ஏற்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற கோணத்திலையும் பார்க்கிறேன். அப்புறம் ஒரு தனிப்பட்ட முறையில தனி மனிதர்கள் சேர்ந்தான அரசியல் இயக்கங்களாக உருவாகிறார்கள். எனவே அந்த முறையில தனிப்பட்ட முறையிலும் கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அவருக்கு என்ன பலன் என்பதை தாண்டி அவரால் அரசியல் இயக்கத்திற்கு அல்லது அவரால் அவரை சார்ந்தவர்களால் இன்றைய அந்த திமுக தலைமையிலான அணிக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும், ஆதாயங்கள் பலன்கள் கிடைக்கும் என்றெல்லாம் அந்த கோணத்துல பார்க்கிறேன். ஒட்டு மொத்தத்துல இப்போ ஒரு அணி இப்படி திமுக அணி வலுப்பெறுகிறது என்றால் அதனால் தமிழக மக்களுக்கு என்ன பலன் என்ற கோணத்திலும் கூட நான் இதை யோசிக்கிறேன். ஓபிஎஸ் மட்டுமே அதிமுகவை தூக்கி பிடிக்க போறது இல்ல, எல்லாருமே மனசு வைக்கணும், எல்லாருமே ஒத்துக்கணும். அதெல்லாம் நடக்காத பட்ஜெட்ல போய் திமுக இணைஞ்சிருக்காரு. ஆமா, அதைத்தான் நான் சொன்னேன். அவர் இத்தனை நாளா ஒரு அதிமுகல ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாருங்கிறது தெரியும் நமக்கு. அவரு ஆனா தொடர்ச்சியா அவர் வேற எந்த கட்சியிலும் போய் இணையல, தனியாகவும் கட்சி ஆரம்பிக்கலாம். அப்படி என்ன இல்லைன்ற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் அப்படி சொன்னார். ஒன்றிணைய போது இயல்பா தன்னையும் இணைத்துக் கொள்ளணுங்கிற அந்த கோரிக்கை தான் வச்சுக்கோமே. ஏன்னா இணை ஒருங்கிணைப்பாளர்கள் 2 பேருமாகவே எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் 2 பேருமா சேர்ந்துதான் கூட்டறிக்கைகளே வரும். அதிமுகவில் அப்படிலாம் அந்த காலத்தில் நிகழ்ந்திருக்கு. நீங்க சொன்னது போல 3 முறை முதலமைச்சராகவே இருந்தவர். ஒரு சூழல், ஒரு கட்டத்துல ஜெயலலிதா அவர்கள் பதவி இழக்க இருந்தது, கைது செய்யப்பட்டது, அப்புறம் இறப்பு, இப்படியான சூழல்கள் அப்புறம் முதலமைச்சர் பொறுப்பு இவரைத்தான் தேடி வந்தது. எப்படியான அந்த அந்த அளவுக்கு இருந்தவர் பிறகு அதிமுகவில் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட நிலைமைகள்ல ஒரு யார் தலைமைக்கு வருவது, ஒற்றை தலைமையா இரட்டை தலைமையா அப்படின்னு அதிமுக மிகப்பெரிய வாக்குவாதங்கள் நடந்தெல்லாம் தெரியும். என்றாலும் கூட ஏதோ ஒரு பின்னணியோடு இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தலைமை இடத்திற்கு வந்தார் என்பதையும், அவர் தனக்கு ஒரு வலுவான போட்டியாக இருக்கக்கூடிய யாரும் 2வது நிலையில் கூட இருக்கக்கூடாதுன்னு கணக்கு பண்ணார் கூட நான் நினைக்கிறேன். ஆகவேதான் இவரை தொடர்ந்து புறக்கணிப்பது என்பதும், இவர் போனா பரவாயில்ல என்று நினைப்பதும், இவராக வெளியேறினால் வேறு இயக்கங்களுக்கு போனால் அதை சொல்லியே கூட அரசியல் செய்யலாம் என்றும் கூட இபிஎஸ் நினைத்திருக்க கூடும். ஆனா ஏதோ ஒரு வகையில இவருடைய கடைசி நிமிடம் வரைக்கும் கூட இவர் இடையில பல செய்திகள்லாம் கூட வந்தன. அவரை போய் சந்திக்கிறாரு, இவரை சந்திக்கிறாரு, முதலமைச்சர் மு க ஸ்டாலினே கூட போய் சந்தித்தார். அப்புறம் மரியாதை நிமித்தம் சந்தித்தேன் அப்படிலாம் வந்தது. ஆனாலும் கூட ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. ஒருவேளை இது அடுத்த இந்த நகர்வை நோக்கிதான் வருகிறார் என்ற எண்ணெல்லாம் இருந்ததுதான். ஆனாலும் கூட அவரு காத்து கொண்டுதான் இருந்தார். ஏதாவது ஒரு வகையில சில அவரு உதாரணமா பிஜேபி இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு அதிமுகவை தன் கைக்குள்ள போட்டு வச்சிருக்குன்னு வெளி தோற்ற அதிமுக தலைமையிலான தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையிலான என்டிஏன்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஆனா அது உண்மையிலே பிஜேபி தலைமையிலான கூட்டணியில வேற வழி இல்லாமல் அதிமுக இருக்கிறது இணைந்திருக்கிறது என்பதும், அதிமுகவை முன்வைத்துதான் நீங்க அரசியல் செய்ய வேண்டும், பிஜேபி இருக்கிறதாலும் நீ சொல்லிட்டு போ, உன்னுடைய தலைமையில தான் நாங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு போ என்று அதிமுகவை அனுமதித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு புரிகிறது.
அதுல வந்து இவர் ஏற்கனவே இருந்த தொடர்புகள் அகில இந்திய அளவில் மேல்மட்டத்தில் டெல்லியில இவருக்கு இருந்த தொடர்புகள், இவர் மகன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் என்பதால் அதனால் அந்த தொடர்புகள் என்றெல்லாம் வைத்து சில மாற்றங்களுக்காக சில அது அங்கிருந்து சில சமிக்கைகள் கிடைக்கக்கூடும். அந்த அடிப்படையிலும் கூட இங்க மீண்டும் அந்த அவரை நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த ஒருங்கிணைப்பு என்பது நிகழக்கூடும் என்ற எதிர்பார்ப்போடு தான் இருந்தார். அதெல்லாம் நிகழவில்லை என்கிற போதுதான் இந்த முடிவுக்கு அவர் வருகிறார். தனிப்பட்ட முறையில பார்க்கிறதா இருந்தா இந்த முடிவை முதலிலே எடுத்திருக்கலாமே அப்படின்ற இது இருக்கு. ஏன்னா இது இந்த இவ்வளவு விவரங்கள் சொல்ல வேண்டியிருக்குல்ல. என்னதான் இருந்தாலும் மேலிருந்து வருகிற ஒரு சமிக்கைக்காக காத்திருந்தாரா அப்படின்ற கேள்விலாம் வருது இல்ல. அப்ப அதையெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டும் என்றால் இவர் முன்கூட்டியே இந்த முடிவை எடுத்திருக்கலாம். ஆனாலும் கூட ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படின்னு. அதாவது செய்யாமலே போறதை விட தாமதமாவது செய்வது நல்லது என்பது பொதுவா சொல்லுவாங்க. அந்த வகையில இவர் இந்த முடிவை எடுத்தது வேற எந்த கட்சிக்கும் போய்விடவில்லை என்பதும், திமுகவிலேயே இணைந்து விட்டார் என்றும், தாய்க்கழகத்தோடு இணைகிறேன் என்று அந்த தாய்க்கழகம் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு உணர்வுபூர்வமாக இருந்திருப்பது என்பதும், அவரை மனம் வந்து நாங்கள் வரவேற்கிறோம் என்று முதலமைச்சர் சொல்லியிருப்பதுமாக நாம் பார்க்கிறோம். எனவே நீங்கள் சொன்னதுதான் அது. அவர் தான் தூக்கி பிடிக்கல என்பது உண்மை. ஆனா ஒரு கள நிலவரம் என்னவென்றால், கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்து குறிப்பா தென் மாவட்டங்கள்ல, மதுரையை சுற்றி இருக்கிற தென் மாவட்டங்கள்ல பெரிய அளவுக்கு செல்வாக்கு பெற முடியாம போயிடுச்சு. அதற்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ் அதுல இருக்கிறாருங்கிறத, ஓபிஎஸும் அதுல முக்கியமான காரணம். ஏனென்றால் அவரால அவர் எதிர்த்து தனியா அவருடைய ஆதரவாளர்கள் அல்லது அவரே கூட சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த பலத்துல வந்துட்டாரு அப்படிலாம் இல்லை என்றாலும் கூட அவர் வந்திருக்கார், சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு. ஆனாலும் அந்த பகுதியில பெருமளவுக்கு இவங்களுக்கு அரிமானம், அதிமுக அரிமானம் ஏற்பட்டதுல இவருக்கு வந்து முக்கியமான பங்கு இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. ஆகவேதான் அந்த பின்னணியில் யோசிக்கிற போது அதிமுகவுக்கு நிச்சயமாக மேலும் ஒரு பெரிய சர்க்கிள் என்றுதான் பார்க்க வேண்டும். அவர் இபிஎஸ் தன்னுடைய நீயா நானா போட்டியில ஒரு முக்கியமான தளத்தை இழந்து விட்டார் என்று கூட சொல்லலாம். இப்ப அடுத்து இப்ப திமுகவுக்கு அது சாதகமாக மாறுமா, திமுக அணிக்கு அது வந்து கூடுதல் நன்மையை தருமா என்ற கோணத்தில் நாம் இதை பார்க்க வேண்டும். இப்ப ஓபிஎஸ் வந்து டிஎம்கேல போய் இணைந்தது வந்து அவரோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்ப முன்னாள் முதலமைச்சரா எந்த கட்சியை எதிர்த்து இருந்தாரோ இப்ப அந்த கட்சியிலே போய் இணைந்திருக்காரு. அதாவது இப்போ வரக்கூடிய நான் சொன்ன விமர்சனங்கள் அது வருகிறது. இப்ப சசிகலா அவர் கூட இது ரொம்ப துரதிருஷ்டவசமான முடிவு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் இது துரோகம், ஜெயலலிதாவுக்கு செய்யப்பட்ட துரோகம். ஏனென்றால் எம்ஜிஆருக்குமே கூட செய்யப்பட்ட துரோகம் என்று சொல்லுகிறார். எம்ஜிஆர், ஜெயலலிதா 2 பேருமே ஒரு கொள்கை சார்ந்த அரசியல் செய்வதை விட, அரசியல் பரப்புரைகளில் ஈடுபட்டதை விட திமுக எதிர்ப்பு என்பதைத்தான், இன்னும் குறிப்பா கலைஞர் எதிர்ப்பு என்பதைத்தான் 2 பேரும் அதுதான் தங்களோட மைய புள்ளியாக வைத்துக் கொண்டு அதை சுற்றிதான் அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டார்கள். அதற்கு இவர் விசுவாசமாக இருந்தார் என்பதும் உண்மைதான், அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனா அந்த விசுவாசத்தை காட்டிதான் அப்ப அவர்கள் ஜெயலலிதா அவர்களால் தானே நீ முதலமைச்சர் பொறுப்பு உனக்கு கிடைத்தது. இப்ப அதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு துரோகம் செய்வது போல அவர் எதை காலமெல்லாம் எதிர்த்து வந்தாரோ அந்த கட்சியில, எம்ஜிஆர் அவர்கள் காலமெல்லாம் எந்த கட்சியை எதிர்த்து வந்தாரோ அந்த கட்சியில போய் நீங்க இணைஞ்சிருக்கீங்க, என்ன அது துரோகம் இல்லையா அப்படிங்கிற கோணத்துல பேசுறாங்க. ஒரு உணர்ச்சி பூர்வமாக மட்டுமே அரசியலை பார்ப்பது என்றால் அந்த துரோகம்ங்கிற வார்த்தை பொருத்தமா கூட இருக்கும். ஆனா நான் சொன்னேன் இல்லையா, தமிழகத்துடைய அரசியல் களம் இன்றைக்கு எவ்வாறு இருக்கிறது என்ற கோணத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது ஒரு என்ன சொல்லுது, ஒரு மொக்கையான உணர்ச்சி, மொக்கையான விசுவாசம் என்பதை விட ஒரு தீர்க்கமான அரசியல் தெளிவு, தீர்க்கமான அரசியல் தொலைநோக்கு என்பதுதான் முக்கியம். அது நான் ஏற்கனவே சொன்னபடி இப்போதான் இன்றைய நிலைமையில நேற்று வரைக்கும் எப்படியோ, ஆனா இன்றைக்கு இந்த சரியான முடிவுக்கு வந்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது எதிர்காலம் எப்படியாக இருக்கும்? ஒன்று, தனிப்பட்ட முறையில் பார்த்தால் இவர் ஒரு உணர்ச்சி சார்ந்த முடிவாக எடுக்காமல்
அரசியல் முடிவாக எடுத்திருக்கிறார். ஏன்னா நான் சொன்னேன், தமிழகத்துல இன்றைக்கு ஒரு ஒரு திமுக தலைமையிலான கூட்டணி, இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இடதுசாரி கட்சிகள் உட்பட அங்கம் வகிக்கின்றன. அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுக என்ற வாகனத்தில் ஏறி அதில் சவாரி செய்து இங்கே தமிழகத்தை தன் பிடியில் வைத்துக் கொள்ள விரும்புகின்ற, இதுவரைக்கும் அவர்களால் பெரிய அளவு கால் ஊன்ற முடியாத இருக்கிற ஒரு மாநிலமாக அல்லவா தமிழகம் இருக்கிறது. அந்த சவாலை முறியடிப்பதற்கு இன்னைக்கு அதிமுக மூலமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற போது, அதை ஏன்னா பிஜேபி என்று ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வந்து விடும் என்கிற கோணத்தில் மட்டும் பார்த்தோம்னா இதுல என்ன இருக்குன்னு கூட தோணும். ஆனா அது அல்ல. பிஜேபியின் பின்னாடி இருக்கிற சித்தாந்தம் என்ன? இப்ப திருப்பரங்குன்றம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை இன்னைக்கு அவங்க எப்படி கிளப்பிக்கிட்டு மக்களிடையே தமிழகத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி வருகிறார். வரலாற்றுல இந்த அளவுக்கான ஒரு மதம் சார்ந்த, வழிபாடு சார்ந்த பதற்றம் என்பது ஏற்படுத்தப்பட்டதே இல்லை. அதற்கு எல்லாம் பாருங்க, நீதிமன்றம் உட்பட அதுல வந்து சரியான நிலைப்பாடு எடுக்காமல் அவர்களுக்கு சாதகமாகவே எல்லாம் அமைந்து வருகிறது என்பதான் பார்க்கிறோம். அப்ப இது வந்து அரசியலாக என்ன முடிவா இருக்கும், எப்படிப்பட்ட திருப்பங்கள் ஏற்படும் என்பதை தாண்டி சமுதாயத்துல எப்படிப்பட்ட பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். நான் சொன்னேன் இல்லையா, தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் உண்டு. என்ன தெரியுமா? அரியும் சிவனும் ஒண்ணு, இதை அறியாதவன் வாயில மண்ணு என்று நம்ம சாதாரண உழைக்கிற மக்கள் சொல்லிட்டு வந்த மண் இது மண். அதோட அர்த்தம் என்ன? எந்த சாமி வேணா கும்பிட்டு போ, என்ன எல்லாம் ஒண்ணுதான்டா அப்படிங்கிற தத்துவம். அருமையான தத்துவம். எளிய மக்கள், பாட்டாளி மக்கள் உருவாக்கிய தத்துவம் அது. ஆனா அதனாலதான் இந்த மண்ணுல வந்து எல்லா மதங்களும், பல மதங்கள், இஸ்லாமியம், கிறிஸ்துவம், அப்புறம் பௌத்தம், சமணம் என்று எல்லா மதங்களும் இருக்கின்றன. இந்து மதம் பெரும்பான்மை மதமாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து வாங்குவது, பண்டிகைகளில் சேர்ந்து கொண்டாடுவது என்கிற அற்புதமான பண்பாடு இங்கே இருக்கிறது. இவ்வளவு ஏன் இந்த மதங்கள் மட்டும் இல்ல, மத நம்பிக்கையே இல்லாதவர்கள் இருக்கிறாங்கல்ல, மதமே வேண்டாம் என்று இருக்கிற அவர்களும் இதே மண்ணில் இருக்க, அவர்களும் கொடுத்து வாங்குகிறார்கள் அல்லவா. இந்த அற்புதமான இந்த உறவு கிழிக்கப்படும், ஒரு விரிசல் ஏற்படுத்தப்படும் என்கின்ற அந்த அபாயம் இருக்கிறது, எதிர்கால அபாயம். அந்த அபாயத்தை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த சக்தி துணையாக வந்தாலும் சரி, சிறு துரும்பும் பல் குத்த உதவும் என்று நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம்ல. அப்ப அது போலதான் சின்னவங்களா பெரியவங்களாங்கிறத விட இன்றைக்கு இந்த உணர்வோடு இந்த அணியை வலுப்படுத்துவதற்கு வருகிறார்கள் என்றால் அது வரவேற்கத்தக்க முடிவுதான். அந்த வகையில் தமிழகத்துக்கு நல்லது. அடுத்து அவருடைய எதிர்காலம் என்று பார்த்தால், இப்படி ஒரு முடிவை எடுத்ததன் காரணமாக வெறும் உணர்ச்சி விசுவாசம் என்றெல்லாம் சொல்லி முடங்கி கொண்டே இருக்காமல் ஒரு சரியான, அவர் மீது ஒரு விமர்சனம் இருந்தது, ஒரு சரியான முடிவு எடுப்பதற்கு ரொம்ப தாமதப்படுத்துறாரு அல்லது அதுல குழப்பமாவே இருக்கிறாரு அப்படிங்கிறது, அந்த தோற்றம் இப்ப உடையும்ல. அந்த தோற்றம் போவது மட்டுமல்ல, ஒரு அரசியல் சார்ந்து ஒரு சரியான முடிவு எடுக்கிறார் என்பது அவருக்கு ஒரு அரசியல் மரியாதையை ஏற்படுத்தும். அவருக்கும் அவரோட சேர்ந்து உள்ளே வந்து இணைந்திருப்பவருக்கும் அரசியல் மரியாதையை ஏற்படுத்தும். இதுல பாத்தீங்கன்னா திமுகவோட அவர் இணைஞ்சதோடு நிக்கல. ஒரு பக்கம் அங்கிருந்து குரல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இது திமுகல போய் சேர்ந்துட்டல, அப்ப எங்க பக்கம் நின்று வாங்கின எம்எல்ஏ சீட்டை விட்டு அவரை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. அவரே பதவி விலகிட்டார். அவரோடு சேர்ந்து ஐயப்பன், அவரும் சட்டமன்ற உறுப்பினர், அவரும் பதவி விலகிட்டார். வேண்டாம் உங்க மூலமா கிடைச்சது அப்படிங்கிற போது அந்த அரசியல் மரியாதை என்பது இவருக்கு புதிய ஒரு மதிப்பையும், அரசியல் களத்துல இன்னும் கொஞ்சம் அவர் வந்து முன்போல இல்லாமல் ஒரு எதிர்பார்ப்புடனோ அல்லது ஒரு விதமான ஒரு விசுவாச பணிவுடனோ இருந்து கொண்டிருக்காமல் ஒரு அரசியல் கம்பீரத்துடன் அவர் நடைபோட முடியும். ஆக அந்த வகையில் அவருடைய எதிர்காலம் இவ்வாறு அமையும். அவர் மூலமாக தமிழக அரசியல் களத்தில் இப்படி கூடுதல் வலுமை என்பதும் சேரும் என்று நான் பார்க்கிறேன். இப்ப ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்குமா? ஏன்னா திமுக இணைந்தவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பதவியா இருக்கட்டும், ஒரு அந்தஸ்து இருக்கு. அதே மாதிரி இவரும் போய் இணையதுனால தனக்கும் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஆதாயம் அப்படின்ற மாதிரி பேசுறதை விட நான் சொன்னது அந்த அரசியல் கணக்குகள் தான் எனக்கு முக்கியமாக படுகிறது. அந்த வகையில பார்த்தீர்கள் என்றால் அது தேர்தலுக்கு பிறகு கட்சிக்குள்ள பொறுப்பா அல்லது நிர்வாகத்துக்கு அரசு ஆட்சி நிர்வாகம் ஒருவேளை மீண்டும் இந்த அணியை வெற்றி பெற்றும் அதற்கு வாய்ப்புகள் ஏற்கனவே அந்த வாய்ப்புகள் தான் இங்க பெரிய அளவுக்கு இருந்தன.
இப்பொழுது இவரை செஞ்சிருக்காரு. ஏற்கனவே விஜயகாந்த் அவருடைய தேமுதிக அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் என்கிற போது இவருடைய வலிமை இன்னும் கூடுதலாக இருக்கிறது என்கிற போது அந்த வெற்றி இன்னும் உறுதியாக தெரிகிறது. அந்த வெற்றி என்பது கைக்கு கிடைத்த பிறகு இவருக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் வரும் என்பதை நாம் காத்திருக்கத்தான் வேண்டும். அப்படி அவருக்கு அப்படியான ஒரு ஏன்னா அதுல இவரை இவர் இங்க வந்து சேர்ந்ததிலே அதை அங்கீகரிப்பதிலே அப்படியான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றால் அதை யாரும் கேள்வி கேட்பதற்கும் இல்லை. அப்படி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இருக்கிறது. இல்லை என்றாலும் அதையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாராக இருப்பார்கள். ஏன்னா அந்த அரசியல் முதிர்ச்சி என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருப்பதால் அந்த முதிர்ச்சி அதிலும் வெளிப்படும் என்று பார்க்கிறேன். ஆனா அதனால நமக்கு என்னதான் வருகிறது என்று அதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இப்ப இபிஎஸ் வந்து ஒரு சர்வாதிகாரியா இவர் இப்படியே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தா வெல்லவே முடியாது அதிமுக அப்படின்ட்டு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர் சர்வாதிகாரி என்பதை விட நான் முதல்ல சொன்னேன், அவருக்கு வந்து தன்னுடைய அந்த அதிமுக என்றால் இப்ப நான் தான், எப்படி எம்ஜிஆர் காலத்துல அவர் தான் என்று இருந்தது போல, பிறகு ஜெயலலிதா காலகட்டத்துல ஜெயலலிதா தான் ஒற்றை தலைமை என்று இருந்தது போல, இப்பொழுது இடையில இரட்டை தலைமை என்பதாக உருவாகி, ஆனா இவரை வெளியேற்றிய பிறகு தன்னுடைய தலைமை என்பதை ஏதோ ஒரு வகையில் நிலைநாட்டி விட்டார் ஏபிஎஸ். அதற்கு ஒரு சவால் என்று வருவதென்றால் அது வேற யார்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஓபிஎஸ் அவரிடமிருந்து தான் வரும். எனவே அதை தடுப்பது என்பது அவருடைய அந்த சொக்கட்டான் விளையாடுறாருல இபிஎஸ், அதுல அது அப்படி ஒரு அணுகுமுறை அவருக்கு தேவைப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் வெளியில வந்து இதனால் எங்களுக்கு ஒன்றும் இழப்பில்லை, அது அவர் ஓபிஎஸ் அவர்கள் தான் இப்பொழுது அம்பலமாகி விட்டார் என்றெல்லாம் பேசுறாங்கன்றவங்கள உள்ளுக்குள்ள இன்னும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இன்னும் நம்முடைய ஆதரவு தலைவர் மேலும் சுருங்கி விடுமே, நம்ம நின்றுகிட்டு இருக்கிற அந்த மண் இன்னும் கொஞ்சம் அரிக்கப்பட்டு விடுமே என்கின்ற கவலை தான் இருக்கும் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். பாஜகவுக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் திமுக இணைறது வந்து பெரும் மகிழ்ச்சியை தருது அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இது உங்க பார்வை எப்படி இருக்கு? ஆமா, நான் ஏற்கனவே கூட சொன்னேன் அதை, இன்னைக்கு அப்படிலாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அதுக்கு அதை ஒட்டி வரக்கூடிய ஊடகவியலாளர்களிடம் பேசி பார்த்தால் சொல்கிறார்கள், திமுக ஆட்சி மீது பல்வேறு விதமான எதிர்கருத்துகள் கடுமையாக முறையில மேல இருந்தும் சரி, இங்க உள்ளூர் அளவிலும் சரி, திமுக ஆட்சி பற்றிய எதிர்மறை கருத்துக்கள் நிறைய பரப்பப்படுகின்றன. அதெல்லாம் பார்க்கத்தான் செய்யணும். ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த அணி கூடுதலாக வலிமை பெற்றிருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களோடு ஊடகவியலாளர்கள் இந்த அரசியலை உற்று பார்த்து வருகிறவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் பிஜேபியுடைய கணக்கு என்னதான் அவர்கள் முருகனை துணைக்கு அழைத்து கொண்டாலும் கூட, முருகனே கூட அந்த திருப்பரங்குன்றத்துல அந்த இஸ்லாமிய மக்களும் மற்ற சமூக மக்களும் இந்து மக்களோடு இணைந்து வாழ்றதை பார்த்து மகிழ்ச்சியோடு இருந்தனே, இப்ப அந்த மகிழ்ச்சியில உழ வச்சுட்டீங்களேன்னு தான் முருகனே கூட இவரை கைவிட்டுருவார் என்றுதான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே பிஜேபி பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், அது வெறும் ஒரு இன்னொரு அரசியல் கட்சி. அந்த கட்சி தன்னுடைய அதிகாரத்துக்கு வருவதற்காக போட்டி போடுகிறதுல என்ன இருக்கிறது என்று பார்த்தால் அது வேற கணக்கு. ஆனால் நான் சொன்னது போல பிஜேபி தமிழ்நாட்டில் செல்வாக்கு பெறுகிறது என்பதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், தமிழக மக்களுடைய இந்த பாரம்பரியமான இந்த ஒருமைப்பாடு, நல்லிணக்கம், அதற்கு ஏற்படுகின்ற ஒரு அச்சுறுத்தல் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த அச்சுறுத்தலுக்கு எதிராக நான் சின்ன சின்ன ஆதரவுகள் வந்தாலும் கூட அது மிக மிக முக்கியமானது. ஓபிஎஸ் அவர்கள் சின்ன ஆதரவு மட்டுமல்ல, அந்த பகுதியில அவருக்கு இருக்கிற செல்வாக்கை கடந்த தேர்தலில் அவர் காட்டியிருக்கிறார் என்பதையும் பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய அரசியல் வெற்றியாக அது மாறிவிடவில்லை அந்த அணிக்கு என்றாலும் கூட, அவரால் அது ஏற்பட்டது, அந்த அளவுக்கு ஏற்பட்டது என்பதிலே ஓபிஎஸ்க்கு முக்கியமான இடம் இருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆகவேதான் பிஜேபியுடைய கணக்கு என்பது வெறும் இந்த மாயக்கணக்காக மாறிவிடும். அதுவே அந்த அந்த அதே சமயத்தில் தானாகவே அந்த மாயக்கணக்கு வந்து விடாது. இனிமேல் இந்த இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் திமுக தலைமையில இருக்கிற மற்ற அரசியல் கட்சி அந்த கட்சிகள் அவற்றையெல்லாம் திமுக தலைமை எவ்வாறு அரவணைத்துக் கொள்ளப் போகிறது? ஏன்னா இப்ப
அந்த யாருக்கு எத்தனை இடங்களுங்கிற அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் தொடங்கி இருக்கிறது. அதில் அனைவரும் ஏற்கத்தக்க பழைய நிலைமையிலே இருக்கவும் முடியாது. இப்போ புதுசா இந்த மாற்றங்கள் நிகழ்கிற போது ரொம்ப அதிகமாக வலியுறுத்தவும் முடியாதுங்கிற ஒரு கட்டம் இருக்கிறது. அப்ப இதுல ஒரு சுமூகமான அதுல இந்த அரசியல் தேவை இருக்கிறது. அரசியல் தமிழகத்துடைய இந்த அரசியல் களத்தை அவன் முற்போக்கான முறையில பாதுகாக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது என்கிற உணர்வோடு இவர்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் அமையும். ஒரு சுமூகமான முடிவு ஏற்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். விரும்பவும் செய்கிறேன். கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. மகிழ்ச்சி. நன்றி.